நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கதிரின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் வேலை திட்டங்களை குழப்பினால் நாடு வீழ்ச்சியடையும், வஜிர எம்பி ஆவேசம். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு தொடர்கிறது. மக்கள் ஆணை இல்லாத அரசாங்கம் தொடர முடியாது, GL பீரிஸ். இலங்கையில் வெளிநாட்டு பெண் உயிரிழப்பு. சிறையிலிருந்தும் இயங்கும் பாதாள குழு. விபத்தில் யாழை சேர்ந்த 4 படுகாயம். ஜனாதிபதியின் வேலை திட்டங்களுக்கு இடையூறு விளைவித்தால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்குறித்தவாறு குறிப்பிட்டார். அக்டோபர் 17 முன்னர் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும். இந்த தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரலாற்று வெற்றியை பதிவு செய்வார். கட்சி வேறுபாடின்றி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு பலர் எதிர்பார்த்துள்ளனர். வீழ்ச்சி பாதையிலிருந்து வெகு குறுகிய காலத்திலேயே நாட்டை மீட்டெடுத்தவர் தற்போதைய ஜனாதிபதி. இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் காரணமாகவே வெகு விரைவாக வீழ்ச்சி பாதையிலிருந்து மீண்டெழ முடிந்தது. எனவே ஜனாதிபதியின் வேலை திட்டங்களுக்கு எவரேனும் இடையூறு விளைவித்தால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என்றார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 9ஆம் நாள் நேற்றைய அகழ்வாய்வு பணிகளின் நிறைவில் 2 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டன. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சேமதேவ தலைமையிலான குழுவினர், தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றுதல்களுடன் இந்த 9ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றன. இந்நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாய்வுகளின் போது 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரை 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் மொத்தம் 47 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை முடக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீ மகாபோதி விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தேர்தலை பிற்போடுவதற்கு வரலாற்றில் எந்தவொரு கட்டத்திலும் இவ்வாறான சூழ்ச்சிகள் இடம்பெறவில்லை. தேர்தலை பிற்போடுவதற்கு தற்போதைய ஜனாதிபதி பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலை நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 3 தினங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கப்பெறுகின்றது. மக்கள் ஆணை இல்லாத ஒரு அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சியில் நீடிக்க முடியாது என்றார். இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண்ணொருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெலிகமா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மெரிசா கடலில் நேற்று மாலை இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தில் தென்கொரிய நாட்டை சேர்ந்த 37 வயதினையுடைய பெண்ணே உயிரிழந்தவர் ஆவர். பல குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய கணேசமுல்லே, சஞ்சீவ, பொடி, லஸ்ஸி, வெலே சுதா மற்றும் குடுசலிந்து ஆகியோர் புச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அவர்களின் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கண்டறிந்துள்ளனர். குறித்த பாதாள உலக குற்றவாளிகளிடமிருந்து 6 அதிநவீன கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேசமுல்லா, சஞ்சீவ மற்றும் குடுசலிந்து ஆகியோர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர்.
அவர்கள் சிறைவாசத்தின் பின்னர் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளுடன் இணைந்து செயற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் புசா சிறைச்சாலை அதிகாரிகளும் இணைந்து கடந்த வெள்ளிக்கிழமை தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த குடுசலிந்து மற்றும் பெலே சுதா ஆகியோரிடம் 4 ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதற்கு 3 நாட்களுக்கு முன்னர் பூசா சிறைச்சாலைக்குள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது கணேசமுள்ள சஞ்சீவ மற்றும் பொடிலேசி ஆகியோரிடம் 2 ஸ்மார்ட் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இரு திசைகளிலும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 6 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஆணையாளரின் பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க பிரபல சிங்கள ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். சொகுசு காரொன்று விபத்திற்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் திருகோணமலை வீதியில் அனுராதபுரம் திசையிலிருந்து திருகோணமலை திசை நோக்கி பயணித்த சொகுசு காரொன்று கொரவப்பத்தானை தியானோயா பாலத்தின் பாதுகாப்பு வேலியில் மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் கொரவப்பத்தான பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருகோணமலைக்கு சென்றபோதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நடன வகுப்பிற்கு வந்த சிறுமிகளை தவறான முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் நடன வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹன்பெல்ல படேவெல பிரதேசத்தினை சேர்ந்த 38 வயதினையுடைய திருமணமான நடன வகுப்பு ஆசிரியை ஒருவரே நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சிறுமிகளை தனது நடன வகுப்பிற்கு அழைத்துச் சென்று தவறான முறைக்குட்படுத்தியுள்ளதுடன் வாட்ஸ்அப் செயலியினூடாக ஆபாச புகைப்படங்களை அனுப்பியுள்ளமையும் காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி புலமை பரிசில் வழங்கும் திட்டத்தின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான பிரதான நிகழ்வு கிளிநொச்சி தனியார் விருந்தகம் ஒன்றில் நடைபெற்றது. கிளிநொச்சி வடக்கு வலயத்திற்கு காலை 9 மணிக்கும் கிளிநொச்சி தெற்கு வலயத்திற்கு காலை 11 மணிக்கும் இருவேறு நிகழ்வாக இடம்பெற்றது. காலை ஆரம்பமான வடக்கு கல்வி வலயத்திற்கான நிகழ்வில் விருந்தினர்களாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குறித்த நிகழ்வில் ஜனாதிபதியின் வடக்குக்கான சிரேஷ்ட மேலதிக செயலாளர் சமன் பந்துலசேன, வடமாகாண ஆளுநரின் செயலாளர், வலய கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 2 வலயங்களை சேர்ந்த 662 மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட சாரணர் கிளைச்சங்க அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட சாரணர் சங்கத்தின் மாவட்ட ஆணையாளர் சி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன் கலந்து சிறப்பித்தார். கிளிநொச்சி மத்திய கல்லூரி வளாகத்தில் கிளிநொச்சி மாவட்ட சாரணர் கிளைச்சங்க அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறை காரைதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி பாலம் அருகில் அண்மை காலமாக பல முதலைகள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன. சுமார் 7 அடி முதல் 8 மற்றும் 9 அடி முதலைகள் தற்போது இறந்த நிலையில் நீரில் மிதந்து காணப்படுகின்றன. இவ்வாறு முதலைகள் இறந்த நிலையில் காணப்படுவது குறித்து பல்வேறு சந்தேகங்களை பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை எமது இணையதளமான www.tamilkadir.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொளி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.